ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்திய வங்கிகளின் வரலாறு பார்க்குறோம். இந்தியாவில் ஃபஸ்ட்டாக வங்கி எப்போ வந்துச்சுன்னா ஹிந்துஸ்தான் வங்கி தான். அதுதான் இந்தியாவோட முதல் வங்கி. கொண்டு வந்திருக்க ஆண்டை பாருங்கள், 1770. இதை எப்படி ஞாபகம் வச்சுருக்கலான்னா, 1772 நம்ம பிரம்ம சமாஜத்தை தொடங்கின ராஜாராம் மோகன் ராய் பிறந்த வருஷம். அதுலேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹிந்துஸ்தான் வங்கி கொண்டு வந்திருக்காங்க. அப்போது ஹிந்துஸ்தான் வங்கிக்கு அப்புறமும் கொஞ்சம் வங்கியெல்லாம் வருது. அந்த வங்கிகளையெல்லாம் யார் கட்டுப்படுத்துகிறான்னா, இந்த பிரசிடென்சி வங்கி தான் கட்டுப்படுத்துது. பிரசிடென்சி வங்கியில் 3 வங்கி இருக்குது. வங்காள பிரசிடென்சி வங்கி இது எப்போன்னா 1809 கொண்டு வந்திருக்காங்க. மும்பை வங்கி 1840 கொண்டு வந்திருக்காங்க. சென்னையில் வங்கி 1843 கொண்டு வந்திருக்காங்க. 1843 தான் அடிமை முறையை ஃபுல்லாக ஒழிச்சாங்க. அது வரைக்கும் அடிமைகள் சட்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதை ஒழித்து அடிமை முறையே ஃபுல்லாக ஒழிச்ச ஆண்டு 1843. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, 1821 ஒத்துழையாமை இயக்கம் நடந்ததுக்கும் அடுத்த வருஷம் 1920 ஒத்துழையாமை இயக்கம் நடக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்குன்னா, இந்தியன் இம்பீரியல் வங்கின்னு இந்த 3 வங்கியையும் சேர்த்து ஒரு வங்கியாக மாற்றுறாங்க. அப்புறம் என்ன நடக்குது, நமக்கு தெரிஞ்ச வங்கி 1955 இந்திய ஸ்டேட் வங்கியாக இது மாறுது. இதுதான் இந்திய வங்கிகளோட வரலாறு.